அல்சர் ஃபார்மேஷன் சொல்லிட்டாங்க, நான் எண்டோஸ்கோபி போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னா யூ கேன் ட்ரை தீஸ் டூ. வெண்டைக்காவை எடுத்து நடுவில் கட் பண்ணி ஓப்பன் போட்டுறணும், மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓவர் நைட் இதை பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சோடனே வெண்டைக்காய் மட்டும் வெளியே எடுத்து போட்டுட்டு தண்ணியை குடிச்சுக்கணும். இது பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அல்சர் இஷ்யூஸ் சென்னையில் வந்துட்டு இன்டைஜஷன், ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி இந்த மோர் ஜங்க் ஃபுட், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் இருக்கும்போது அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். கட் தானே எல்லாமே. ஸோ அந்த இன்டைஜஷன் வந்துட்டு நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா தட் வில் பிகம். லேட் நைட் நம்ம சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் 3 hours ஆஃப் கேப் இருக்கணும்னு சொல்கிறோம். ஒரு லிக்விட் ஃபுட் நம்ம உடம்புல வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இட் டேக் அட்லீஸ்ட் 1 to 1.5 மணி நேரம் உள்ளே இருக்கணும். தண்ணி குடிச்சோடனே வெளியே யூரின் வருதுன்னா அது தப்பு, அங்கே அப்சார்ப்ஷன் நடக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். ஐபிஎஸ்னு ஒரு ப்ராப்ளம். எல்லா டயரியா கேஸும் ஒன்று வந்துட்டு திடீர்னு மேம் பயந்துட்டேன் இறந்துட்டாங்க, அதனால அதுலேருந்து ஒரு 3 நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படி கிளியர் சொல்லுவாங்க. 2வது ஃபுட் பாய்சனிங் தான். ஏன்னா நான் தான் ஒரு டயட் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். டெய்லியும் இந்த ஜூஸை குடிச்சு ஒன்றும் ஆகாது, திடீர்னு ஒரு நாள் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணீங்க? ஷூ பண்ணுங்க, நடங்கிறத நான் ரொம்ப நல்லா சொல்லுவேன். இது ரெண்டு எதை காசே இல்லைங்க மேடம், மெடிசன்லாம் வாங்க முடியாதுன்னா இது ரெண்டையும் சொல்லி அனுப்பிச்சுட்ருவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் அந்த மாதிரி சொன்னேன். அண்ட் இன்னொரு ஹோம் ரெமெடி வந்துட்டு ஈஸி. நீங்கள் தட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் வைக்கும்போது கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து வச்சுருங்க. சீரகம் எல்லாம் சோம்பு, சீரகம் கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி, சோம்பு கொஞ்சம் இனிக்கும் கடைசியில். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கடைசி இந்த சோம்பு எடுத்து வாயில் போட்டு நல்லா கடிச்சு மென்று சாரம் முழுங்கி இந்த மோஷனும் அதே மாதிரி தான் நல்லா போயிட்டு இருந்தேன். நம்ம போனோடனே ஒரு 5 நிமிஷத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன இருக்குது, கரெக்டாக 3/4 மணி நேரம் சாலிடாக உட்கார ஆரம்பிச்சிட்டோம். வரலன்னு நினச்சிட்டு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப முக்கி போகிறது. அதனால என்னென்னா முக்கி போகும்போது மோஷன் கழுவுற இடத்துல ஒரு சின்ன ஸ்கின் டேக் மாதிரி இருக்கும், லைட்டாக ஸ்கின் மாதிரி வலுவலுன்னு இருக்கும். சிலவங்க 1 to 3 வரைக்கும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மோஷன் போயிட்டு நம்ம வெளியே வந்தோடனே ஒரு 10 minutes அதுவே தானாக உள்ளே போய்க்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கழுவும் போது மக்களுக்கு தெரியும். இது அப்படியே விட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 1 to 2 years வந்துட்டு ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ நாங்கள் எப்பயுமே உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு வைப் வரும். அது உங்களை பார்த்தாலே அப்படியே டக்குன்னு எங்களுக்கு வந்துருது. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக். நிறைய பேர் இப்போ கோ த்ரூ பண்ற ஒரு விஷயம், இந்த டைஜஷன் இஷ்யூ. ஓகே, இந்த இஷ்யூ அப்படின்னாலே இந்த ஜென்டா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீ ஒழுங்கா சாப்பிடல, இல்ல ஓவரா சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. எதனால இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரும்? வெளியே சாப்பிட்றதுனால, நேரத்துக்கு சாப்பிடாதனால. இப்போ ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது, பசிச்சாதான் பசித்து புசி அப்படிம்பாங்கல்ல. இது வந்துட்டு அந்த காலத்துக்கு நல்லா செட் ஆகும். அஃப்கோர்ஸ் பசிச்சாதான் சாப்பிட முடியும். ஏன்னா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வயலில் வேலை செய்கிறாங்க, வீட்டிலனாலும் நோ மெஷின்ஸ், எல்லாம் வேலை செஞ்சு தான் ஆகும். நீங்கள் செய்கிற வேலைக்கு அழகாக நேரத்துக்கு பசிக்கும். இப்போது பசிச்சா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகிட்ட போய் சொல்கிறோன்னா அது சாப்பிடுமா? யார் சாப்பிடுவா? எல்லாத்துக்கும் இப்போ என்ன நைட் 1 மணிக்கு தான் பசிக்குது. அப்போ அது வந்துட்டு பசித்து புசின்னு சொன்னால் அது இந்த காலத்துக்கு மேபி செட் ஆகாதுன்னு எனக்கு ஒப்பீனியன் தான். நான் அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இது எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட நான் வந்துட்டு செட் ஆகிடும். எல்லாமே சாப்பிடவே மாட்டேங்க. இப்போ ஒரு மனுஷன் சாப்பிடாம வாழ முடியுமா? ஒரு உடம்பு வந்துட்டு அப்போ உனக்கு பசிக்கலைன்னா பசிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அப்போ ஏதாவது வேலை பார்க்கணும், குனிஞ்சு நிமிரணும், எதையாவது ஒன்று பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜரான, எல்லாம் ஃபஸ்ட்டு தான் சாப்பிடணும்னு இந்த பழைய காலத்தில் எழுத்துடுறாங்க நிறைய பேர். ஸோ அந்தளவுக்கு உழைப்பு இருக்கணும்னு சொல்லலாம். இன்டைஜஷன் வந்துட்டு ஒரு விஷயம் செரிமானம் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த விஷயம் சாப்பிட்றது அது நிறைய இப்போ நடக்குது. என்னன்னா, ஒன்று இப்போ டீ காஃபி எதனால வந்துச்சு நமக்கு, நம்ம சொசைட்டிக்குள்ள ஏதாவது ஐடியா இருக்கா? காஃபி கொஞ்சம் மேபி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் தான் டீ காஃபிங்கிறது. ஆனால் யாருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி. அப்போ வந்துட்டு இந்த கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல நிறையா, அப்போல்லாம் இப்போவும் செய்கிறாங்க. ஆனால் இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, ஓவர் மூட்டை தூக்குறவங்களுக்குலாம் வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்காக கொடுத்துட்டு இருந்தது டீ காஃபி. அந்த விஷயத்தை நம்ம குடிக்கும்போது என்ன ஆகும்னா பசி வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் தள்ளி போடுமாமா அந்த விஷயம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், காலைல எந்திரிச்சோடனே பசியை தள்ளி போட்டுறோம். எந்திரிச்சு கரெக்டாக ஒரு 7, 7:30, 8 மணிக்கு சாப்பிட்டோம், நல்ல ஒரு குட்டாக நல்ல ஃபுட்டு எடுத்தோம் அப்படின்னா டீ காஃபி தேவையில்லை. எந்திரிச்சோடனே 7, 7:30 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிடுறோம். பசி 11 மணி இப்படி தான் எடுக்குது. அப்போ பசிக்காமல் என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா வந்து நமக்கு ஏதாவது ஃபுட்டை போட்டுடுறாங்க. இந்த மாதிரி டீ குடிக்கிறோம், இட்லி சாப்பிட்றோம், 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், 2 மணிக்கு ஃபுட்டு சாப்பிட்றோம். செரிமானம் ஆகிறதுக்கு முன்னாடி சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு கம்பல்ஷன்லையோ இல்லை எதுவோ.
ஸோ இதனாலேயும் நமக்கு வந்துட்டு இன்டைஜஷன் உருவாகும். இன்னொன்று, காலை மதியம் நைட்டுங்கிறது வந்துட்டு நமக்கு உள்ள பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குது, சர்காடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்திரிச்சு சூரியன் உதயம் வரும்போது என்ன ஆகும்னா உடம்பு வந்துட்டு பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீ இப்போ சாப்பிடணும், உச்சத்தில் இருக்கும்போது நல்லா சாப்பிட்லாம். எப்படி சொல்கிறது, நீங்கள் மதியானத்தில் வந்துட்டு என்ன வேணாலும் சாப்பிட்லாமாங்க. நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட பிரியாணி சாப்பிடணுமா, மதியம் சாப்பிட்ருங்க. இட் இஸ் நாட் தட். இது டிபேட்டாக கூட வரும். இப்போ வந்துட்டு நம்ம ரூம்குள்ளே நல்லா ஏசி போட்டு உட்காந்துட்ருக்கோம், இங்கே சூரியன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் ஹீட்டை வந்துட்டு நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு அக்னி வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மதியம் வந்துட்டு நல்லா சாப்பிடலாம். நைட் ஏன் கம்மியாக சாப்பிட சொல்கிறாங்க, ஒரு சின்ன இது ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிடும். இப்போ 8:30 மணிக்கு வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு உங்களுக்கு சன்செட் அது வரைக்கும் பட்ட பகல் மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து நார்த்துக்கே போங்களேன், 7:30 8:00 வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டார்க் ஸ்கை வராது. நமக்கு கரெக்டாக 7 மணிக்கு டார்க் ஸ்கை வந்துடும். ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லை. 8 8:15 வரைக்குமே வந்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது, வெளிச்சமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வென் த மூன் ரைசஸ், வென் த மூன் கம்ஸ், நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே செடென்ட்ரி ஆகிடுவோம். 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம், அமைதியாக இருக்கிறோம், அப்போ நம்ம கம்மியாக தான் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதெல்லாம் இல்லாமல் தாறுமாறாக சாப்பிட்றது, நைட் சாப்பிட்டோன்னே தூங்குறது, இது கண்டிப்பாக இன்டைஜஷன் இஷ்யூஸை கொண்டு வரும். அண்ட் 3 வேளையும் வந்துட்டு உங்களுக்கு HCl ஆசிட்னு ஒரு விஷயம் வந்துட்டு சுரந்துட்டே இருக்கும் டு டைஜஸ்ட் ஆல் ஆர் ஃபுட். கொழுப்பு சத்தை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பைல் ஆசிட்னு ஒரு விஷயம் செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், கொழுப்பு சத்து தான் மேஜர் சிட்டிஸ்னு வச்சுக்கலாம், நாட் இன் ரூரல் ஏரியாஸ் சொல்ல முடியாது. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் கேஸ் பார்க்குறனால இப்போ ஈரோடுனா ஒரு லிமிட்டாக சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடு தான் இருக்கும். வீட்டு சாப்பாடுலேயே வந்துட்டு சில்லி சிக்கன் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் நிறையா இன்வால்மெண்ட் இருக்கும். சென்னைனா 3 வேளையும் வெளியே சாப்பிட்றேன். அண்ட் சென்னையில் தானே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறாங்க. ஸோ பிஜி ஃபுட் இருக்கும், ஹாஸ்டல் ஃபுட் இருக்கும். ஹாஸ்டல் ஃபுட் தான் மேக்ஸிமம் இருக்கும். கிட்ஸ் வந்தாலே ஒரு 21 25 வந்தாங்கனாலே பிஜி எடுத்திருக்கேன். நைட் எப்பவுமே வெளியே தான், அந்த மாதிரியே ஓடிடும். இதனால எனக்கு நிறைய இன்டைஜஷன் கேசஸ், நிறையா சென்னையில் கொஞ்சம் நிறையா, ஒவ்வொரு ஊரில் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி சென்னையில் வந்துட்டு இன்டைஜஷன், ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி த மோர் ஜங்க் ஃபுட், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் இருக்கும்போது அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். கட் தானே எல்லாமே. ஸோ அந்த இன்டைஜஷன் வந்துட்டு நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா தட் வில் பிகம் a very big problem. ஓகே. ஸோ வந்து நிறைய பேருக்கு இந்த மார்னிங் சாப்பிட்டாலே, இப்போ நீங்கள் மார்னிங் சாப்பிட்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சில பேர் காலையில் சாப்பிட்டாலே கொமட்டிட்டு வருது அப்படின்பாங்க, ஒரு மாதிரி இருக்குது, நெஞ்ச கரிக்குது அப்படின்பாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கட்டும்? நெஞ்ச கரிக்குது, இப்போது ஒவ்வாமை, இப்போ ஒரு சில ஃபுட்ஸ்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ப்ரான் அலர்ஜி இருக்குது, இல்லைனா எனக்கு பீனட் அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பீனட் சாப்பிட்டாலே மூஞ்சியே வீங்கி போயிடும், உதட்டெலாம் வீங்கி போயிடும் அப்படின்னு. அது வந்துட்டு இட் ஷுட் பி ட்ரீட்டட் மெடிக்கலி கரெக்டாக. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நீங்கள் இது பண்ணுங்க அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டே உண்டு. இந்த மாதிரி எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் இஸ் டியூ டு லாங் டேர்ம் ப்ராப்ளம். அந்த மாதிரி இப்போ இது யார் தெரியுமா ஃபஸ்ட்டு சொல்லுவான், ஹில் ஸ்டேஷன் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஃபோன் ஒன்றுன்னா நான் வாந்தியை எடுத்துறேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஹில் ஸ்டேஷன்லேயே வாழ்கிறவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ப்ராக்டிஸ் அவங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு யூ ஷுட் கான்சென்ட்ரேட், வெளியே வா, ஜன்னல் இறக்கு, வெளியே காற்று வாங்கு, அப்படி தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். ஸோ இது ஒரு இன்டைஜஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். காலையில் எழுந்துச்சோன்னே எனக்கு எது கழிச்சு வருது, பைல் ஆசிட் செக்ரீஷன் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, எது கழிச்சு வருதுன்னு சொல்லுவாங்க. புளிச்ச ஏப்பம், நான் வந்துட்டு காலையில் எழுந்துச்சோன்னே பல்லு விளக்கும் போதே இந்த புளிச்சு ஏப்பமாக வரும் அப்படின்னு சொல்கிறதில்ல. இது வந்துட்டு என்ன ஆகும்னா, லிவர் வந்துட்டு ஒரு விஷயத்த, பைல்னு ஒரு விஷயத்த சுரந்துட்டே இருக்கும். பித்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான டைமுக்கு நீங்கள் உணவு போடல அப்படின்னா அந்த பித்த நீர் ஸ்டமக்குக்கு வரும். ஸ்டமக்குக்கு வந்து சோறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வாய்ப்புண்ணு வரும். பார்த்துருக்கீங்களா நிறைய பேருக்கு இன்டைஜஷன் இருக்கிறவங்களுக்கு? அந்த பைல் ஆசிட் செக்ரேஷன் வந்துட்டு ஃபுல்லாக நடந்து வாயில் புண்ணு வர அளவுக்கு உங்களுக்கு அது வந்துட்டு இட் டிசால்வ்ஸ் ஆல் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ். பைல் ஆசிட் வந்துட்டு தனியாக கொலஸ்ட்ரால் ஃபுட்டை வந்துட்டு கொழுப்பு சத்தை வந்துட்டு நல்லா கரைக்கும் அது. ஸோ நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு அளவான ஃபுட்டு போடாமல் இருக்கும்போது அந்த பித்தநீர் சுரப்பி வந்துட்டு ரொம்ப வரனால உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டாலே போதும். இல்லை லேட் நைட் சாப்பிட்ட உடனே தூங்குறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இது மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக கொஞ்சம் சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போது இந்த நைட்டு 12 மணி 11 மணிக்கு நான் ஃபுட்டை சர்ச் பண்ணி போய் சாப்பிடுவேன்.
அதுவும் நிறைய பேருக்கு ரொம்ப பழக்கம்னா பிரியாணி. இந்த இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு பிரியாணி 2 மணி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் சாப்பிடுவாங்க. இந்த டெசர்ட்ட போய் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள நைட்டு போட்டு அடைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஃபியூச்சர் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும் அண்ட் கரண்ட்லி என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் நம்ம உடம்புக்குள்ள? ஃப்யூச்சரை தான் பாதிக்கும். அது ப்ரெசென்ட் எதுவுமே பண்ணாது. ப்ரெசென்ட்ல சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் வரும். என்ன மாரி? லேட் நைட் முழிக்கிறாங்கனாலே அதில வந்து ஸ்கின்னும், ஹேரும் ஓடி போயிரும். ஆம், அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்த விட மென்டல் ஹெல்த் காலியாயிடும். லேட் நைட் முழிக்கிறனால. அது தனியா இருந்ததுனாலும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு டு த பீக் வரும். அதாவது இப்ப என்ன நெனைக்கிறாங்க எல்லாரும்னா, இன்டைஜஷன்னாலே மேம் எனக்கு கேன்சர் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அவ்ளோ பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சாப்பிடாமயாவது இருக்கணும். நான் அதையும் பண்ணுவேன், இதையும் பண்ணுவேன்னா, அப்ப எப்படி ஒத்துக்க முடியும் நம்ம? நான் சொல்ல இன்டைஜஷன் சரி இந்த அளவுக்கு பயப்படுறீங்களே, அப்போ என்னென்னலாம் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா, அது வழக்கம் போல தான் எடுக்கிறேன். நைட் எத்தன மணிக்கு சாப்பிடுறேன்? 11க்குலாம் சாப்பிட்டுருவேன். 11க்கெல்லாம் சாப்பிடுவேன். ஏதோ 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவேங்கிற மாரி. இப்படிதான் வர்றாங்க ஆக்சுவலா. ஆச்சரியமா இருக்கு. அந்த மாரி லேட் நைட் சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் மேட்டர். நம்ம வந்துட்டு இது சொன்னா சரியாயிடுமா அப்படிங்கிறத விட, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி அமையணும். 10 மணிக்கு மேல சாப்பிட்டா வேணாம். இப்பவே சாப்பிட்டு முடிச்சிடலாம். இல்லன்னா தோஸ் ஹூ நோ டூ குக் நோ ஈஸியஸ்ட் வே. கரெக்ட். குக் பண்ண தெரியும்னு குக் பண்ண சொன்னீங்க தெரியணும். பார்த்தீங்களா நான் அது. வந்துட்டு எத்தன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? சமைக்க கத்துக்கோங்க. கீழ அப்படியே கழுவி ஊத்துவாங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட் பட் அதுதான் எப்படி சொல்றது? இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். குக் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, அது 60 வயசு நம்ம அம்மா அப்பாக்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனை வருது. நமக்கு 21 வயசுல வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி. தூக்கிட்டு வந்துட்டு எல்லா ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க. நான் சொன்னேன், தயவு செஞ்சு ஓடி போயிருங்க. எல்லாம் போய் ஒழுங்கமா சாப்பிட்டு வீட்லயே உட்காருங்கன்னு சொல்லி அனுப்புற மாரி இருக்கு. ஸோ லேட் நைட் வேணாம். ஸோ அது வந்துட்டு அது இன்டைஜஷன மீறி ஃபுல் ஹெல்த்த வந்துட்டு அது இதாக்கி விட்டுரும். இப்போ லேட் நைட் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் 3 ஹார்ஸ் ஆஃப் கேப் இருக்கணும்னு சொல்றோம். ஒரு லிக்விட் ஃபுட் நம்ம உடம்புல வந்துட்டு டைஜஸ்ட் ஆகறதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 to 1 1/2 மணி நேரம் உள்ள இருக்கணும். தண்ணி குடிச்ச உடனே வெளிய யூரின் வருதுன்னா அது தப்பு. அங்க அப்சார்ப்ஷன் நடக்கிறதே இல்லன்னு அர்த்தம். உங்களோட சத்து நீங்க சாப்பிடுறது வந்துட்டு சத்தா மாறி மற்ற உறுப்புகளுக்கு போறதில்லன்னு அர்த்தம். இப்போ ஒரு சாலிட் ஃபுட் எடுக்கிறீங்க. ஒரு மாவுச்சத்து, புரதச்சத்து இப்படி எடுக்கிறீங்கன்னா, மினிமம் 3 to 4 ஹார்ஸ் வந்துட்டு உங்க உடம்புக்குள்ள அது இருந்தா தான், அதுல இருக்கிற ஃபுட்ல இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ்லாம் எல்லா உறுப்புகளுக்கும் போயிட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளிய வரும். நான் சாப்பிடுறேன், நேரா அது வெளிய வந்துரும். சாப்பிடுறேன், நேரா வெளிய வருது. அது ரொம்பவே கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மேம் நீங்க சொல்றதெல்லாம் நான் வந்துட்டு 4 மாசமா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனா எந்த ஒரு ஃபேஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. உடம்பும் இளைக்கல எதுவுமே. ஏன்னா, எந்த ஒரு நியூட்ரியன்ட்ஸும் அப்சார்ப் ஆகல. உடம்பு அதை இழுத்துட்டு பார்ட்ஸுக்கே கொண்டு போல. இப்படிலாம் இருக்கு. இது வந்துட்டு லேட் நைட் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஐபிஎஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம்னு இத சொல்லுவாங்க. இந்த லேட் நைட் சாப்பிட்டோனே தூங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வயிறு உப்புசம், எக்ஸஸ் ஃபார்ட்டிங், கேஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கிறது, ஏப்பம் வரதோ, இல்ல கொரட்டை வரதோ எல்லாமே இன்டைஜஷன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, உடம்புல இதுவும் ஒரு பழமொழி இருக்கு. மலச்சிக்கலும் சரியாமையும் மூல நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டாப் எல்லாத்துக்கும். இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். ஓ! ஓகே. அப்ப நம்ம கொஞ்சம் ஒழுங்கா தான் சாப்பிடணும் போல இருக்கே. கண்டிப்பா ஒழுங்கா தான் சாப்பிடணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம கேன்சர் அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னா, இட் இஸ் அ வெரி பிக் பாத். உங்களுக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ங்கிறது லிப்ஸ்ல ஆரம்பிச்சு, நேரா உங்களோட மோஷன் போற இடத்துல போய் முடியுது. அப்ப அங்க கேன்சர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப்லெஸ்ங்கிற மாரி ஆயிடும். இரிட்டேட் ஆயிடுவோம் நம்ம. ஸோ இட் இஸ் பெட்டர் டூ அமைதியா சாப்பிட்டு நல்ல சோற சாப்பிட்டு வீட்ல உட்காரணும். ஓகே. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. நெறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே வந்து உடனே டைஜஸ்ட் ஆகுறது வந்து அவ்வளோ சத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா இப்ப நெறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. சில பேர்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "பாத்தியா நான் சாப்பிட்ட உடனே எனக்கு டைஜஸ்ட் ஆயிடுச்சு. பாரு என் டைஜஸ்ட் சிஸ்டம் வேற லெவல்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரியாக்ட் ஆகும் உங்க உடம்புல? ஆக்சுவலி இது வந்துட்டு ஒன்லி ஆன் இப்ப சாப்பிடுறதுனால மட்டும் வராது. ஒரு சிலவங்களுக்கு பயம் வந்தாலும் இந்த மாரி மோஷன் வந்துரும். இப்போ ஃபிசிக்கலான மென்டலியாவும் இப்போ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் டக்குன்னு வந்துரும். ஏன்னா லைக் உங்களோட கட்டு தான் எதுவா இருந்தாலும் நம்மளோட உணவு குழாய் அ இந்த குடல் பகுதி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ளேம் ஆகும். அதாவது இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கீங்க, நைட் தூங்க மாட்டேங்கிறீங்க, இல்ல மோசமான எதுவா இருந்தாலும் இங்க தான் ஃபர்ஸ்ட்டு வீக்கம் இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நன் ஆஃப் த ஃபுட் யூ டேக் ஒர்க்ஸ். நத்திங் ஒர்க்ஸ். இப்போ நான் வந்துட்டு, ஐயோ! நம்ம இனிமேல் ஃபுட் ரெடி பண்ணி டெய்லி 4 முட்டை சாப்பிடணும், டெய்லி தேங்காய் பால் குடிக்கணும், வாழைப்பழம் சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும், இட் ஒன்ட் ஒர்க். யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரீட் யுவர் கட். அந்த ட்ரீட் பண்றதுக்கு வந்துட்டு, நான் அதையும் ஃபுட்லயே ட்ரீட் பண்றேன். இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம்க்கு வந்துட்டு கண்டிப்பா யூ வில் நீட் த ஹெல்ப் ஆஃப் மெடிசின்ஸ்.
ஏன்னா ஐபிஎஸ்க்கு வந்து உட்காந்துட்டு உணவுலேயே சொல்லுங்கன்னா உணவு தான் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுது, அதை நான் உணவுலேயே எப்படி சொல்ல முடியும்? அதனால கண்டிப்பாக எனி கைண்ட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இதால பியூட்டிஃபுல் மெடிசன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அவ்வளோ அழகாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 3 or 8 months ட்ரீட்மெண்ட் போகும். நீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்றைக்கி மாத்திரை போட்டால் நாளைக்கே எல்லாம் முடிஞ்சிடும். இங்கே அப்படி வராது. இங்கே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்கை நம்ம பார்த்து ரெடி பண்ணுவோம். ஸோ ஐபிஎஸ் ஷுட் பி ட்ரீட்டட், மஸ்ட் பி ட்ரீட்டட். ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னா சாப்பிடாத கணக்கு தான். இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்துட்டு சத்து எல்லாம் உடம்புக்கு போகிறனால தானே நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். சாப்பிட்டோன்னே எல்லாமே வேஸ்ட்டாக வரனால அப்போ அதுக்கு என்ன கணக்கு? சாப்பிடவே இல்லை. அப்போ 6 மாதம் கழிச்சு ஒரு பேஷண்ட் வரும்போது 15 கிலோ இழைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் 1 yearல 15 kgs இழைச்சிட்டேன் அப்படிம்பாங்க. நல்லா ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் மோஷன் எப்படி போகிறீங்கன்ட்டு சாப்பிட்டோன்னே போயிடுவாங்க மேடம். என்னடா சாப்பிட்டோன்னேலாம் போகக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் அதே மாதிரி தான் குடிச்சாங்கன்னா கரெக்டாக 15 to 20 minutesல திருப்பி யூரின் போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு நான் 10 டைம் 15 டைம் யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அருநீர் இருமலம் அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஸோ தண்ணியே நீங்கள் குடித்தாலும் அதுவும் 1 மணி நேரம் ஆகணும் உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு. தட்ஸ் அ நார்மல் பாடி. ஸோ இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் கேர். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அதை ரெடி பண்ணுங்கள். அது மேலே ஆயின்மெண்ட் பூசி முழுக்கக்கூடாது. அது உள்ளே இருக்கிற புண்ணை ரெடி பண்ணணும். ஃபுல்லாக புண்ணாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே வர எல்லா ஃபுட்டும் வந்துட்டு வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு டக்குன்னு டைஜஷனுக்கு அனுப்பிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம்னா, இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆக்னே வரும், அதுவும் ஃபோர்ஹெட்ல கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லி விஷயம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உண்மையா? ஆக்னி மட்டும் இல்லை, நார்மலாகவே பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்துட்டு தேமல் இருக்குது அப்படின்னா நான் பார்த்தோன்னே மோஷன் எப்படி போகிறேன்னு தான் கேட்பேன். ஏன்னா எனி ப்ராப்ளம் இன் யுவர் கட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் யுவர் ஸ்கின். அது ஒன்று ஸ்கின் டிசீஸாக வந்துடும். சொரியாசிஸ், எக்ஸிமா, அது இதுன்னு சொல்லி ஒன்றா அதான் வரும். அப்படி இல்லைன்னா பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏன் ஃபோர்ஹெட் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சூடும் இங்கே தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்க எங்கேயோ அப்போ வந்து உங்கள் தலை மட்டும் ரொம்ப சூடாக இருக்கும் நமக்கு, அதெல்லாம் இங்கே தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் எண்ணெய் வைக்கிறீங்க, நல்லெண்ணெய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உச்சந்தலையில் வைக்கும்போது இங்கே தான் அப்படியே சூடு இறங்கும், புரியுதா? ஸோ ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பாக அங்கே ஆக்னி வரும். ஸோ நீங்கள் எந்த கட் இஷ்யூஸ் இன்ஃப்ளமேஷன் உங்கள் உடம்புல இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஹெட், அதுக்கப்புறம் சீக்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதில் வந்துட்டு ஒவ்வொரு இன்டைஜஷன்னா ஒரு இடத்துல இருக்குது, ஸ்ட்ரெஸ்னா ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் மாறி மாறி வரும். ஆனால் ஃபோர்ஹெட் வந்துட்டு கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம்னால வரும். அதுக்கு நீங்கள் நல்லா தண்ணி குடித்தாலே போதும். நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா 3 days வந்து டயரி ஆகிடுது, எனக்கு வந்து சீக்கிரமாக நான் டீஹைட்ரேட் ஆகிடுறேன், இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது? ஃபுட் பாய்சன் ஆகலாம் கண்டிப்பாக. ஏதாவது வெளியே போய் சாப்பிட்ருப்பாங்க. சும்மா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நீட்டாக உட்காந்துருக்கிறவங்களுக்குலாம் இந்த 3 days வந்து டயரியா இருக்காது. எதையாவது போய் சாப்பிட வேண்டியது வெளியே தான் சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஃபுட்டில் வந்துட்டு அவன் யார் என்ன கலக்கிறான்னு நமக்கு தெரியாது. டேஸ்ட்டுக்காக கண்டதையும் நம்ம கலக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் கொஞ்சம் கான்ஷியஸாக சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து எல்லா டயரியா கேஸும் ஒன்று வந்துட்டு ஃபியர்னால திடீர்னு மேம் பயந்துட்டேன் இறந்துட்டாங்க, அதனால அதுலேருந்து ஒரு 3 நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஃபியர் சொல்லுவாங்க. 2வது ஃபுட் பாய்சனிங் தான். ஏன்னா நான் தான் ஒரு டயட் கொடுத்து அமைச்சிருப்பேன். டெய்லி இந்த ஜூஸை குடிச்சா ஒன்றும் ஆகாது, திடீர்னு ஒரு நாள் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணீங்க, நட்ஸில் என்ன இருக்குது, என்ன எல்லாமே நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கணும். அது ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருக்கும். அது வந்துட்டு ப்ளீடிங்காக நமக்கு வந்துட்டு டிசென்ட்ரி அந்த மாதிரி ரொம்ப போகும்போது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் அ மஸ்ட் திங். டிசென்ட்ரி போய்கிட்டே இருக்குது, நான் வீட்டிலேயே தண்ணி குடிச்சிட்டு உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவேன், அதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட். டயரியாங்கிறது நார்மலாக ரெடி ஆகிடும். நம்ம ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக போய் ரொம்ப டீஹைட்ரேட் ஆறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலாம். டயரியா கூடவே உங்களுக்கு வாமிட்டும் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 40 டைம் வாமிட் எடுப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஏன்னா ஃபுட் பாய்சனிங்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு இங்கேயும் போகும். ஸோ ஃபுல்லாக வாந்தி எடுத்து அப்படியே டீஹைட்ரேட் ஆகும்போது தண்ணி குடினா தண்ணியும் வாமிட்டாக வரும். அப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது தான். ஸோ ஃபுட் பாய்சனிங் அண்ட் ஃபியர், சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறது, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி நடக்கும். நல்லா தெம்பாக இருக்கிறவங்களுக்கு அப்படி பெருசாக நடந்துக்காது. ஏன்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இட் ஷுட் பி பில்ட் ஓவர் இயர்ஸ். இன்னைக்கு இது சாப்பிட்டாலே நாளைக்கு எனக்கு இம்யூனிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு இட் ஷுட் பி பில்ட் ஓவர் இயர்ஸ். அப்போ நம்ம ஒரு 40 வயசு தெம்பாக இருப்போம் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அண்ட் வீட்டில் வந்து அம்மா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அஜீரண கோளாறு இருக்கா அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் தருவாங்க, இந்த மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க. வீட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, வீட்டில் இருக்க ரெமெடி ஏதாவது ஒன்று இருக்கா? இன்டைஜஷனுக்கு ஒரு எதுவுமே சாப்பிடாம வீட்டு மருத்துவமும் இல்லாமல் ஒரு அழகான ரெமெடி வந்துட்டு ஃபஸ்ட்டு மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்டா பாதி டைஜஷன் இங்கே வாயே முடிஞ்சிடும். ஸோ உள்ள உறுப்புகளுக்கு வேலை இல்லை, அது வாட்டுக்கு அது ஒரு சத்தம் மட்டும் எடுத்துகிட்டு வேஸ்ட்டை வெளியே அனுப்பி விட்ரும். ஒன்று
கான்ஷியஸாக உட்காந்து சம்மணங்கால் போட்டுக்கணும். அதில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு டைஜஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. போட்டுட்டு கீழே தட்ட வைக்கணும். எடுத்து மடி மேலே தட்ட வச்சக்கூடாது. தட்டை கீழே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போது உங்களோட அப்டமன் மூமெண்ட்ஸுக்கு வந்துட்டு நல்ல உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ மென்று சாப்பிட்ணும். 2வது வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7 to 10 நிமிஷம் நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய கம்மியாகும். ஏன்னா சாப்பிட்டோன்னே உட்காடுறோம் தானே நம்ம. அது எப்படி உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி என்னது கணக்குன்னு நமக்கு தெரியாது. இது வந்துட்டு நான் என்னோட எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். தில் பி லைக் நடந்தாலே ரெடி ஆகிற விஷயத்துக்கா நான் இவ்வளோ வருஷம் மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பண்ணுங்க நடங்குங்கிறத நான் ரொம்ப நல்லா சொல்லுவேன். இது 2 எதோ காசே இல்லைங்க மேடம், மெடிசன்லாம் வாங்க முடியாதுன்னா இது 2யும் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த மாதிரி சொன்னால் இவங்க டாக்டரே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஹோம் ரெமெடிஸ். அண்ட் இன்னொரு ஹோம் ரெமெடி வந்துட்டு ஈஸி. நீங்கள் தட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் வைக்கும்போது கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து வச்சுருங்க. சீரகம் எல்லாம் சோம்பு, சீரகம் கொஞ்சம் டேஸ்ட் இருந்தால் சோம்பு கொஞ்சம் இனிக்கும் கடைசியில். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கடைசி அந்த சோம்பு எடுத்து வாயில் போட்டு நல்லா கடித்து மென்று சாரை முழுங்கி சக்கையும் முழுங்கிடணும். சோம்பு சூப்பராக டைஜஷன் இஷ்யூஸை பார்த்துக்கும். அண்ட் இல்லை எனக்கு ரொம்ப புண்ணாயிடுச்சு, பேன் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அல்சர் ஃபார்மேஷன் சொல்லிட்டாங்க, நான் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னா யூ கேன் ட்ரை தீஸ் 2. வெண்டைக்காய் தண்ணி, வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதாவது நாட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போல்லாம் வெண்டைக்காயிலையும் அடல்ட்ரண்ட் ஆகிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு பார்த்துட்டு நடுவில் கட் பண்ணிக்கணும். அதை எடுத்து ஒரு கிளாஸ், இதுதான் ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கணும். வெண்டைக்காவை எடுத்து நடுவில் கட் பண்ணி ஓப்பன் போட்டுறணும். மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓவர் நைட் இதை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே வெண்டைக்காய் மட்டும் வெளியே எடுத்து போட்டுட்டு தண்ணியை குடிச்சிக்கணும். இது பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த அல்சர் இஷ்யூஸ்லாம் சூப்பராக கேட்கும். இன்னொன்று வந்துட்டு சுண்டைக்காய் ரொம்ப நல்லது நம்ம அல்சருக்கு. உணவு குழாயில் இருக்கிற அத்தனை புண்ணியும் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ சுண்டைக்காயும் சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். அது வந்துட்டு எல்லா புண்ணியும் ஆற்றுறதுக்கான பவர் வந்துட்டு அதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு 48 நாள் ட்ரை பண்ணிங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம், அப்படி ரெடி ஆகும். ஓகே. இன்னொன்று, இப்போ சில ஆண்கள்னு சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம், எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன், இந்த ரைட்டு லெஃப்ட்டு கையில் மட்டும் ஃபோன் இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே என்னமோ இது பெரிய விஷயத்த விட்டுட்டு போன மாதிரி இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே உட்காடுறாங்க. இது எந்த மாதிரியான பாதிப்புகள் அவங்க உடம்புல வரும்? இதில் வந்துட்டு எது வருதோ இல்லையோ ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம உடம்புலேருந்து எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லாமல் வெளியே வர்றதுக்குன்னு ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மோஷன் எதுவுமே நம்ம வந்துட்டு மெனக்கடும் போய் முக்குது, அதுவும் பண்ணக்கூடாது. மோஷனுங்கிறது சாப்பிட்ட சாப்பாடு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். மோஷன் ஈஸியாக போகணும், யூரின் ஈஸியாக போகணும். யூரின் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே அனுப்புறதோ, யூரின் கடுகெடுத்து வர அதுவும் ஈஸியாக போகணும். ஒரு சாரோ இருந்துச்சுன்னா கண்ணீருங்கிறது வரணும், ஓடுனா வேர்வை வரணும், பீரியட்ஸ் மாதம் வரணும். இதெல்லாம் வந்துட்டு வெளியே தானாக நடக்க வேண்டிய ப்ராசஸ். இப்போ எல்லா பெண்களும் இந்த தானாக நடக்க வேண்டிய பீரியட்ஸுக்கு மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டோம். மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ், மாத்திரை போட்டால் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி நேச்சுரல் ப்ராசஸ்க்கு மருந்து போட ஆரம்பிக்கணும்னா ஓகே, உடம்பு எதுவும் தப்பான ஒரு சிக்னல் காமிச்சிருச்சு, அதை நம்ம ரெடி பண்ணணும்னு நினைக்கணும். இந்த மாத்திரை போட்டால் வருதா, சரி இந்த மாத்திரையை போட்டுருவோம். அப்படி இல்லை, அப்போ ரெடி பண்ணுறதுக்கு நேச்சுரலாக என்ன பண்ணலான்னு பார்க்கணும். இந்த மோஷனும் அதே மாதிரி தான். நல்லா போயிட்டு இருந்த நம்ம போனோடனே ஒரு 5 நிமிஷத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன இருக்குது, கரெக்டாக 3/4 மணி நேரம் சாலிடாக உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்துட்டு இல்லாத ஒரு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வரும். அதே மாதிரி இப்போது நம்ம உட்காரோம், கான்சென்ட்ரேஷன் வேறு இடத்துல இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு மோஷன் தான் வரல அப்படின்னு நினைப்போம். இங்கே கான்சென்ட்ரேஷன் தான் இங்கே தானே இருக்கணும். வரலன்னு நினச்சிட்டு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப முக்கி போகிறது. அதனால என்னென்னா முக்கி போகும்போது மோஷன் கழுவுற இடத்துல ஒரு சின்ன ஸ்கின் டேக் மாதிரி இருக்கும். லைட்டாக ஸ்கின் மாதிரி வலுன்னு இருக்கும். ஒரு சிலவங்க 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மோஷன் போயிட்டு நம்ம வெளியே வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸில் அதுவே தானாக உள்ளே போய்க்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கழுவும் போது மக்களுக்கு தெரியும். ஸோ இது அப்படியே விட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு 1 to 2 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கின் டேக் உள்ளேயே போகாது, வெளியே வந்துடும். இந்த ஆனல் ஸ்கின் டேக்னு சொல்லுவாங்க. இது அப்படியே எரிச்சலாக மாறி அப்புறம் எக்ஸ்ட்ரா இஷ்யூஸ் ஒன்றா க்ரியேட் ஆகி வந்துடும். இது வந்துட்டு ஸ்கின் டேக் தானே, நல்லா தானே இருக்கேன், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லி தயவு செஞ்சு அமைதியாக விடாமல் இதை ரெடி பண்ணுங்க. இந்த மோஷன் போகும்போது இப்போ நமக்கு யாருக்கும் தெரியாது, ஏன்னா இப்போ ரீசன்ட் ஒரு 3 இயர்ஸாக அதை யூஸ் பண்ணிருக்கோமா. ஸோ இதோட பின்விளைவு என்னங்கிறது நோபடி நோஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 3 வருஷமாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ ஆனால் லாங் டேர்ம் யூசேஜில் வந்துட்டு அது என்ன க்ரியேட் பண்ணணும் நம்ம யாருக்குமே தெரியாது. க்ளூலெஸ் நம்ம எல்லாருமே. ஸோ
பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. மோஷன் ப்ரொமோட் பண்ணுறது வெளியே வந்து சோஃபாவில் உட்காந்து யூஸ் பண்ணி யார் வேண்டான்னு சொன்னா? அங்கே உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், பாத்ரூம் அப்படிங்கிறதே ஒரு இன்ஃபெக்டட் ஏரியா. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இது மாதிரி ஹாஸ்பிட்டலே செருப்பெல்லாம் கழட்டிட்டு வருவாங்க. ஹாஸ்பிட்டல் செருப்பு கழட்டவே கூடாது. எல்லாம் நோயாளிங்கெல்லாம் நம்மளாம் சுற்றுற ஒரு இடத்துல எப்படி செருப்பு கழட்டலாம்? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்டட் ஏரியாக்குள்ளே நம்ம போய் உட்காரலாமா அப்படிங்கிறது. நிம்மதிக்காக உட்காடுறேன், எதுக்கு நீ தனியாக ஒரு ரூம் போட்டு அங்கே கூட போய் உட்காரு. தயவு செஞ்சு ரெஸ்ட் ரூமில் உட்காராதீங்க. அதான் நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் தாங்க. முன்னாடியே நம்ம அப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஜஸ்ட் திங்க், ஆமாம் நம்ம இந்த தப்பு பண்ணுறோம், கான்ஷியஸாக டோன்ட் டூ தட். 5 to 10 மினிட்ஸில் நீங்களே வெளியே வந்துடுவீங்க. மோஷனுங்கிற ப்ராப்ளமே இருக்காது நமக்கு. ஸோ மேம், இந்த முக்கியமான பிரச்சனைக்கு நம்ம சித்தால எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அதுலேயே பாதி பேருக்கு சரியாக போயிடும். ஆனால் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு கடுக்காய் சூர்ணம் மைட் ஹெல்ப். அது ஒரு அருமையான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு தேனில் குழச்சும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கடுக்காய் சூர்ணம் எடுக்கிறது வந்துட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸோடு எடுக்கலாம். இல்லை ப்ரெக்னென்ட் விமன் எடுக்க வேணாம். க்ரானிக் அல்சர் பயங்கரமாக உடம்பு ஃபுல்லாக எனக்கு புண்ணுதான்ப்பா அப்படிங்கிறவங்க வந்துட்டு எடுக்க வேண்டாம். மற்றபடி எனக்கு வெறும் மோஷன் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லைன்னா வயிறு உப்புசம் இருக்குது, 3 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறேன், இவங்கெல்லாம் வந்துட்டு தாராளமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் 48 days 1/4 டம்ளர் தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா தேனில் குழச்சும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு மரணமாக இருக்கும். ஆனால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் கேட்டு எடுக்கலாம். இது ஒன்று. மலாசனா பொசிஷனில் உட்கார சொல்லுவேன் என் பேஷண்ட்ஸை. 2 நிமிஷம் உட்கார மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மாத்திரை கொடுத்தா நான் போட்டுக்கிறேன், நீங்கள் எக்ஸசைஸ்லாம் கொடுக்காதீங்க, இது என்னடா கணக்கு? ஸோ மலாசனம் அப்படிங்கிறது நத்திங் பட் இந்தியன் டாய்லெட் பொசிஷன். நம்ம எல்லாம் வெஸ்டர்னுக்கு மாறினதுக்கப்புறம் தான் இன்டைஜஷன் மோஷன் ஒரு பிரச்சனையே வந்திருக்கு நமக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, காலம் மாற நம்மளும் மாறி தான் ஆகணும். அதனால இந்தியன் டாய்லெட் பொசிஷனுங்கிறது மலாசனா அப்படின்னு சொல்லுவாங்க யோகாவில். ஸோ அந்த ஒரு பொசிஷனில் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு உட்காந்தோம் அப்படின்னா இங்கே மூமெண்ட்ஸ்லாம் நல்லா நடந்து ஈஸி மோஷனுக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் திருஃப்லா சூர்ணம் இட் கம்ஸ் அண்டர் மெடிக்கேஷனுங்கிறனால வி கான் ப்ரிஸ்கிரைப் இன் ஓப்பனாக பேச முடியாது. அதனால நாங்கள் தனியாக இப்போ மோஷனுங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ சிம்டம், இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஸோ அந்த சிம்டம் வர்றதுக்கு என்ன பிரச்சனை, அப்போ ஒன்று க்ரானிக் வேறு ஏதாவது பிரச்சனையா, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதை ஒரு இதாக எடுக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் in the description. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.